வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அதே அஸ்வின் தான் கேட்டிருக்கிறாரு. அண்ணன், ஃபார் ரிஷப லக்னம் சனி இஸ் ராஜயோகாதிபதி, பட் why not giving good? Please explain about ராஜயோகாதிபதி, the place, seats and aspects. Thank you அண்ணா. ஓகே, சனி ராஜயோகாதிபதி துலாம் லக்னத்துக்கு. ஆமாம், இந்த இடத்துல சனி எப்படி இருக்கணும்? இயற்கையான விதி, இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ், அந்த என்ன சொல்லுவாங்க, நிறைய அப்படிலாம் சொல்கிறீங்களா, இந்த மாதிரியான யூனிவர்ஸோட அன்னைக்கு கூட என்னோட ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். யூனிவர்ஸ்னால் எல்லாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, தப்பான சில விஷயத்த வந்து மைண்டில் வச்சுக்கிறாங்க. யூனிவர்ஸோட விதி, பிரபஞ்ச விதி என்னங்க? காலையில் சூரியன் உதிக்கணும், ஆமாம் தானே? யாராவது ஒருத்தர் பிரபஞ்சத்தினுடைய விதியை நான் வந்து விடிய பிரபஞ்சத்தை நம்பி காலையில் 7 மணிக்கு வரக்கூடிய சூரியனை மத்தியானம் 12 மணிக்கு வர வச்சுட்டாங்க, அங்கே தான் நீங்கள் பிரபஞ்ச விதியை மாற்றிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? பிரபஞ்ச விதி என்ன? இருட்டானா எல்லா உயிரினங்களும் அப்படியே போய் தூங்கிடும். அதில் சில உயிரினங்களுக்கு விதி விலக்கு இருக்குது. ஆந்த நைட்டில் தூங்காது, வவ்வா நைட்டில் தூங்காது. இந்த மாதிரியான இதெல்லாம் முழிச்சிருக்கணும். இது தானுங்க பிரபஞ்சத்தில் சொல்லப்பட்ட விதி. எனக்கு சாதகமான விஷயத்த நான் குளிக்காமல் கொள்ளாமல் சாமி கொள்ளாமல் பெட்லேயே படுத்துக்கிட்டு அப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தேனாக்கா அதெல்லாம் பிரபஞ்ச விதின்னு வராது. இந்த ரிஷப லக்னத்துக்கு சனி வந்து 6ஆம் இடத்துல மறைந்து உச்சமாகறதுக்கு முதல் காரணம் பாவர் மறையணும். ஓகேங்களா? பாவர் மறையணும். ரிஷப லக்னத்துக்கு சனி 9ஆம் இடத்துல இருந்தால் தந்தையை கெடுப்பார். சனி 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா தொழில் அமைப்புகளை ஒரு மாதிரி பண்ணுவார் சனி தசையில். ஓகேங்களா? ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்காரு, இவங்களை கெடுப்பாரு, அம்மாவை கெடுப்பாரு. இந்த அமைப்புகளில் சனி பாவருங்க, அதனால தாங்க மறைஞ்சு உச்சமாகிறாரு. சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் உச்சமாகிறதே 6ஆம் பாவத்தில். ஏன்? இயற்கையாகவே அவங்கெல்லாம் பாவர்கள் எங்கே இருந்தால் நல்லது, எப்படி இருந்தால் நல்லது? 3, 6, 12, 11ஆம் இடங்கள்ல இருக்கும் பொழுது சுபத்துவமாக இருக்கிறது நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறது அட்டகாசம். ஓகேங்களா? அட்டகாசமான அமைப்பு. ஆனால் இதையும் ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. ஒருவேளை ரிஷப லக்னத்துக்கே 7ஆம் இடத்துல சனி இருக்காரு, செவ்வாய் நீச்சமாக இருந்தால் ஒரு பலன், செவ்வாய் உச்சமாக இருந்தால் ஒரு பலன். சனி தசையில் செவ்வாய் நீச்சமாக இருந்தால் சனி தசையில் உங்களோட பார்ட்னர்ஷிப், நண்பர், கணவன் மனைவி அமைப்பு கெடப்போகுது சனி தசையில்னு அர்த்தம். இந்த இடத்துல எப்படி? சனி பரிபூர்ண ராஜயோகாதிபதி தான், ஆனால் அவருடைய தன்மை என்னங்க? சரி, ரிஷப லக்னத்துக்கு ஏங்க? ரிஷப லக்னம் என்ன ஒரு ஜாலியான ஒரு லக்னம், சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் எதிர்பார்க்குற லக்னம். தனுசு மாதிரி மதிப்பு மரியாதை அந்தஸ்தை எதிர்பார்க்குற லக்னம் கிடையாது. ஜாலியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்துக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்காவது போய் ஜாலியா இருக்கணும் அப்படின்னா என்ன? இது தண்ணி அடிப்பாரு, இது அடிப்பாரு, அதை அடிப்பாரு, ஜாலியா இருப்பாரு. அதுக்கு உறுதுணையா இருக்கிறது யார்? இந்த சனி தானே. சனி, சுக்கிரன், புதன்லாம் ஒரு டீமா இருக்கிறதுக்கெல்லாம் சில காரணம் இருக்குங்க. அதெல்லாம் நீங்க எந்த அளவில் கேள்வி கேட்குறீங்கன்றதை பார்த்து சொல்லலாம். அப்போ ஒட்டுமொத்தமாக சனி நல்லது பண்ணிடுவாரா? எப்படிங்க நல்லது பண்ணுவார்? பண்ண மாட்டார். லக்னத்தில் இருந்தால் கூட அந்த இடத்துல லக்னம் கெடுதுன்னு வரும். 11ஆம் இடத்துல இருந்தால் சூப்பர், ஏன்னா அவர் குருவின் வீட்டில இருந்து லக்னத்தை பார்ப்பாரு. 12ஆம் இடத்துல இருக்கிறது செவ்வாயின் நிலை பொறுத்தது. ஆனாலும் 12ஆம் இடத்துல அவர் நீச்சமாக இருந்தாருன்னா போச்சு, அதையும் கெடுப்பாரு. அப்போ இயல்பாக ஒரு கிரகத்துக்கு ஒரே விதி இல்லை பிரதர். ராஜயோகாதிபதி தான், ஆனால் எப்படி இருக்கிறாரு? சுபத்துவமா இருக்காரா? சர வீட்டில் இருக்காரா? ஸ்திர வீட்டில் இருக்கிறாரா? மறைஞ்சிருக்கிறாரா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் சனி மறைஞ்சிருக்காருன்னா அருமையான நல்ல பலனை செய்ய போறாருன்னு அர்த்தம். 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருன்னா அட்டகாசம் பண்ண போறாருன்னு அர்த்தம். 8ஆம் இடத்துல மறைஞ்சா கூட அது குருவின் வீடுன்றதுனால ஒரு மாதிரியான தன்மைகள்ல பெரிய கெடுதலை பண்ண மாட்டாரு. 11ஆம் இடம் சூப்பர், குருவின் வீடு. அந்த மாதிரியான அமைப்புகளை டிஃபரெண்ட் எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்கு பிரதர். நமக்கு தோதான ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு ஆஹா ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி கெடுக்க தான் செய்வார். இப்போ இயல்பாக அவர் ராஜயோகாதிபதிங்க, ஆனால் எல்லா வகையிலையும் நல்லது பண்ணிடுவாரா? அவரோட சுபத்துவ பாவத்துவ அமைப்பு, உங்களுடைய லக்னாதிபதியினுடைய தன்மை. சுக்கிரன் உச்சமாக இருந்தால் ஒரு பலனுங்க, சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் ஒரு பலன். இந்த மாதிரிலாம் பலன் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.